8 ஆண்டுகால காதல், வேறொரு பெண்ணை கரம் பிடிக்க முயன்ற காதலன், காதலனை பழிவாங்கிய இளம்பெண். என்ன நடந்தது? விரிவா பார்க்கலாம் வாங்க. உத்தரப்பிரதேசத்தின் முஜாபூரை சேர்ந்தவர் தான் பப்ளு. இவர் ஹீனா என்னும் பெண்ணை கடந்த 8 ஆண்டுகளாக காதலிச்சு வந்திருக்காரு. ஒரு கட்டத்திற்கு மேல பப்ளு தன்னுடைய வீட்டுல பார்த்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக முடிவெடுத்திருக்காங்க. இந்த விஷயத்தை அறிந்த அவருடைய காதலியான ஹீனா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, 2 பேரும் ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பப்ளுவை ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஹோட்டல்ல இருவரும் தனியாக இருந்திருக்காங்க. தனியாக இருந்த பிறகு ஹீனா பப்ளு கிட்ட தன்னுடைய திருமண விஷயத்தை பத்தி பேச தொடங்கி இருக்காங்க. கோபம் அடைந்த பப்ளு ஆத்திரத்துல கத்தவே ஒரு கட்டத்திற்கு மேல இருவருக்குமே சண்டையானது முத்தி போயிருக்கு. கோபம் அடைந்த ஹீனா தான் கொண்டு வந்த கூர்மையான கத்தியால பப்ளுடைய ஆணுறுப்பை வெட்டி எறிஞ்சிருக்காங்க. இதன் பிறகு பப்ளு ஹீனாவை தாக்க ஹீனாவும் தொடர்ந்து பப்ளுவை தாக்கியிருக்காங்க. ஒரு கட்டத்திற்கு மேல அறையில இருந்து பலத்த சத்தமானது எழுந்திருக்கு. படுகாயத்தோட 2 பேருமே தரையில கிடந்திருக்காங்க. ஹோட்டலினுடைய உரிமையாளர்கள் என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு ரூமை தொடர்ந்து பார்க்கும்பொழுது தான் இருவருமே பலத்த காயத்தோட ரூம்ல கிடந்தது தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து அந்த ஹோட்டலுடைய உரிமையாளர்கள் பப்ளு மற்றும் ஹீனாவை மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்து காவல் அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. இந்த விஷயத்தை விசாரித்த காவல் அதிகாரிகளுடைய தரப்புல இருந்து சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, பப்ளுவும் ஹீனாவும் கடந்த 8 ஆண்டுகளாக காதலிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல பப்ளுவிற்கு வேறு ஒரு பெண்ணோடு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில கோபமுற்ற ஹீனா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பப்ளுவோடைய ஆணுறுப்பை வெட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த கோபத்துல தான் அந்த பெண் பப்ளுவை தாக்குனதாகவும் தெரிய வந்திருக்கு. அதோட தன்னைத்தானே தாக்கிக் கொள்ளவும் அந்த பெண் முயற்சித்ததாகவும் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் அரங்கேறுது ஹோட்டலுடைய அறையில தான் அப்படிங்கிறது அந்த பெண்ணினுடைய தரப்புல இருந்து தெரிய வந்திருக்கு. ஆனா பப்ளு சொல்லும்பொழுது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த சம்பவம் கார்ல அரங்கேறியது அப்படின்னு சொல்ல வந்திருக்காரு. ஆனா நிஜமாகவே இந்த சம்பவம் ஹோட்டலில் நடைபெற்றதா இல்லனா கார்ல நடைபெற்றதா அப்படிங்கிறது குறித்து போலீசாரும் தொடர்ந்து விசாரணையில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. 8 ஆண்டுகளாக காதலித்த பெண்ணை கைவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்த இந்த இளைஞருக்கு ஏற்பட்ட இந்த சம்பவம் பலரையுமே அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்கு.